Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே அழகுல சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம பி என்கரேஜ்ல வந்து என்ன வார்த்தை பார்க்க போறோம் அப்படின்னா, யூ ஆர் ஆப்போசிட் டு த வேர்ல்ட். ஆமா, நம்ம எல்லாருமே இந்த உலகத்திற்கு எதிரானவங்க லைக் நாட் இன் அ பேட் வே. ஆனா என்ன சொல்ல, இப்போ உலகம் ஒரு இது பண்ணுதுன்னா நம்ம அந்த இதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு we are going to learn that. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வசனத்தை வாசிக்கலாம். Romans chapter 12 verse 2 வாசிக்கலாம். And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. தமிழ்ல வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? do not be conformed to this world. ஆனா என்ன பண்ணுமா, we need to transform ourselves. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பேரண்ட்ஸ் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்காத, வெளில போர்ச்சே நீ ஆண்டவர் ரிஃப்ளெக்ட் பண்ணணும், வீட்டில் இருக்கச்சே நீ ஆண்டதா ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு we constantly hear this இல்லையா? ஸோ this verse says we are opposite to the world. ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன ஆப்போசிட் டு த வேர்ல்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம யோசிப்போம். ஸோ இது எந்த ஆஸ்பெக்ட்ல அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து காலேஜ் போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக, இது வந்து காலேஜ் கோர்ஸ், நம்ம எல்லாருமே இதை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஏதாவது ஒரு எக்ஸாம் நடக்கும், அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க, சம் பீப்புள், ஓகேவா, நாட் எவ்ரி ஒன், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, காப்பி அடிக்கலாம். ஃப்ரெண்டு தானே, நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஓகே நீ படிக்காம வா, நான் படிச்சுட்டு வந்து ஐல் ஷோ யூ எவ்ரி திங். இல்லைன்னா வந்து அந்த டயத்தில் எனக்கு இது காமி. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிற நாம என்ன பண்ணணும், we must not be conformed to the world. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்க சொல்லும் போது அவ்வளவுதானே, தாராளமா மொத்த பேப்பரையும் நானே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காமிக்கணுமா? இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆண்டவருக்காக நம்ம அதில் நிக்கணுமா? பிகாஸ் வேதத்துல போட்டிருக்கா, ஆண்டவர் வந்து சொல்றாரா, இந்த மாதிரி நீ அவன் ஃப்ரெண்டு படிக்காம வந்தா காப்பி அடிக்கிறதுக்கு கேட்டா இந்த மாதிரி வந்து நீ காமிக்கணும்னு சொல்லியிருக்கா. இஸ் தட் அ குட் ஹேபிட்? ஒரு நார்மல் ஒரு உலகத்தானே வந்து நிறைய பேர் இருக்காங்களே இந்த பிரின்சிபல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, காப்பி அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளவு டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. ஒரு மியார் இந்த மாதிரி காரியத்தையே அவங்க இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ரொம்பவே இது பண்ணி சொல்லும்பொழுது நம்ம அதை எவ்வளோ கீழ்ப்படினோம். ஓகே, நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் குட்டி இதுலேருந்து நம்ம வந்து சொல்லி வளர்ப்போம், நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, காப்பி அடிக்கக்கூடாது, டிசிப்ளின் முக்கியம், கேரக்டர் முக்கியம், ஆட்டிடியூட் முக்கியம்னு எவ்வளோ சொல்லுவோம். அதே போலதான் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா இதுவாகும், புரியும். ஆஃபீஸ் கோவர்ஸ்க்கு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலா இருக்கீங்க, இல்லை வாட் எவர் செக்டார் யூ ஆர் ஒர்க்கிங், பி பிரைவேட் ஆர் பப்ளிக், எனி செக்டார், அந்த இடத்துல வந்து எவ்வளோ நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். ஓகேவா, we are not pinpointing anyone. எவ்வளோ பேர் லஞ்சம் வாங்குறாங்க, அப்பார்ட் ஃப்ரம் தேர் கிவன் சேலரி எத்தனை பேர் லஞ்சம் வாங்குறாங்க, அது எவ்வளோ தப்பான காரியம். ஆனா ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிற நாம அதே தப்ப பண்றோமா? ஆர் வி கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்ட்? நம்ம உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்கிறோமா? வீட்டுக்குள்ள வந்துட்டு ஐயோ லஞ்சம் வாங்குறதெல்லாம் தப்பு, ஐயோ காப்பி அடிக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி பேர்த்தெல்லாம் எல்லாம் நம்ம வி ப்ரீச், வி அட்வைஸ் அதர் பீப்புள். ஆனா இன்சைட் நாமளும் அதே தப்ப பண்றோம், விச் இஸ் வெரி வெரி ராங் இன் த சைட் ஆஃப் த லார்ட், இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம ஈஸியா என்ன பண்ணிடுறோம், உலகத்துக்கு ஒத்த விஷயத்த தரிக்கிறோம். நான் என்ன ரொம்ப பர்ஃபெக்டா காமிச்சுக்கிறேன், ஆனா உள்ள நான் வந்து ஆண்டவர் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரோ, நான் உலகத்துல இருக்கிற எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பண்றது எவ்வளவு தப்பான ஒரு காரியமா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஒரு வேர்ஸ் வாசிக்கலாம். 1 John chapter 2 verse 15. Do not love the world or the things in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. 16th verse வாசிக்கலாம். For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life is not the Father, but is of the world.
And 17th verse, and the world is passing away and the lust of it, but he who does the will of God abides forever. தமிழ்ல வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம், அதுல 1 யோவான்ல ஓகே, பட் இது தமிழ் வசனம் மட்டும் திரும்ப வாசிக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரத்துல 15லேருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். verse speaks for it, இல்லைங்களா? ஸோ என்ன சொல்லிட்டாங்க, நாம do not love the world or the things in the world. அதாவது இந்த உலகத்தையோ, அதாவது இந்த இச்சைகளோ, இந்த மாதிரி காரியங்களை நீங்க நேசிக்காம ஆண்டவர் பிரகாரம் நம்ம வாழணும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே என்ன இருக்கு, திரும்புற பக்கம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாத்துலயுமே எல்லா பாவமும் அடங்கிறது. சோ இது எல்லாமே ஒரு நாள் it will vanish away, it will fade away. Be it the money, be it knowledge or job, studies, everything will vanish away. ஆனா ஒண்ணு கடைசியில என்ன போட்டிருக்கு, but he who does the will of God abides forever. தமிழ்ல என்ன போட்டிருக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பான். நம்ம ஆண்டவரோட சித்தத்தை செய்கிறோம் அப்படின்னா கட்டாயமா அவருக்குள்ள நிலைச்சிருப்போம். இன்றைக்கு நம்ம எல்லாருமே, இட் இன்க்ளூட்ஸ் மீ as well, நம்ம எல்லாருமே இந்த ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்போம், நான் ஆண்டவரோட சித்தத்தை செய்யறேனா, இல்ல நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறேனா, நான் எல்லார்ட்டையும் போய் இதை பண்ணுங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்தரகத்துல அந்த பாவத்தை பண்ணிட்டு இருக்கேனா? அப்படி பண்றோம்னா இட்ஸ் நாட் டூ லேட், வில் ரன் டு த லார்ட். ஏசப்பா, நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டேன், நான் உலகத்துக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா இருக்கணும். இப்போ அவங்க பாவம் பண்றாங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல உங்களோட வெளிச்சமா தான் ஏசப்பா இருக்கணும். அந்த இடத்துல நான் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி அடிக்க சொல்றாங்க, இல்ல எனக்கு அதை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்கன்னா நோ அப்படின்னு மை நோ மஸ்ட் பி ஆல்வேஸ் ஸ்ட்ராங் நோவா தான் இருக்கணும். லஞ்சத்துக்கு வாங்க எனக்கு கூப்பிடுறாங்களா, இல்ல நான் வாங்க மாட்டேன், தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும், இட் இஸ் சின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எப்பவுமே நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிடக்கூடாது, உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்க கூடாது. நீங்க உங்களுக்குள்ளாக இஃப் யூ கீப் தட் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம்னா ஆண்டவர் கட்டாயமா உங்களை பார்ப்பாரு. அதற்கேற்றபடி அவர் சித்ததான் நம்ம செய்யறோம். சோ நாம எப்பவுமே அவருக்குள்ளாக என்ன சொல்லியிருக்காரு, நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ நம்ம ஜபிக்கலாமா? அப்பா, அன்பின் ஆவியான தேவனே, நாங்க கேட்கறதுலாம் ஒண்ணுதான். லார்ட், we are opposite to this world, Lord. இந்த உலகம் அதுக்காக எங்களை வெறுக்கலாம், எங்களை ஏளனமா பேசலாம், ஐயோ என்ன நீ காப்பிலாம் அடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதனால எங்களை புலி பண்ணலாம், என்ன நீ லஞ்சம் வாங்க மாட்டேங்கிற, எல்லாம் நீ எப்படி உனக்கு சம்பளம் இதெல்லாம் பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு they may tempt us with all these worldly stuffs, அப்பா. ஆனா நாங்க அது எதுக்குமே விழுந்து போக மாட்டோமே இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா என் தேவனே, உங்க சித்தத்தின்படி செய்து வாழ்வதே ஏசப்பா எங்களோட அனுதின போஜனமா இருக்கு சுவாமி. அப்பா, உங்களுடைய சித்தத்தை செய்வதுதான் ஏசப்பா எங்களுக்கு பிரியம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளையின்படி நாங்கள் வாழ்வதுதான் ஏசப்பா எங்களுக்கு ஒரு பிரியமான காரியம் சுவாமி. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தரும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, விடுதலை ஆக்குவீராக ராஜா. No more, ஏசப்பா, இந்த வேர்ல்ட் ஏசப்பா we mustn't be conformed to this world, Lord. No more turning back, Jesus. அப்பா, ஆவியான தேவனே, இந்நாள் வரை ஏசப்பா அந்த பாவத்தை நாங்க தெரிஞ்சோ தெரியாம பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சுங்க ஏசப்பா. ஐயோ, இவங்க என்ன ஏதாவது சொல்லிருவாங்களே, சோ இவங்க தப்புல நான் அந்த பாவத்தை பண்ணிதான் ஆகணும், ஐயோ இவங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க, இப்போதைக்கு நான் இந்த காசு வாங்கிட்டு நான் திரும்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையிலயும் நாங்க எந்த விதமான தப்பையும் நாங்க பண்ணிடக்கூடாது ஏசப்பா. இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் நாங்க தரிக்க கூடாது. இப்ப நான் பொய் சொல்லனா என்னோட வேலை போயிடும், இப்ப நான் பொய் சொல்லனா எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்காது, ஐயோ இனி நான் இந்த பாவத்தை பண்ணவே கூடாது கர்த்தாவே. இனி நாங்க யாருமே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா இந்த மாதிரி காரியங்கள்
காரியங்களை நாங்க ஈடுபடாதபடிக்கு என் தேவனே, ஆவியான தேவனை எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. பிகாஸ் we are opposite to this world, because we are set apart for you Jesus, because we are your royal priesthood ஆண்டவரே, your holy nationஆ இருக்கோம் சுவாமி, your chosen vesselஆ இருக்கோம் ஆண்டவரே. இனி நாங்க உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரித்திரவே கூடாது கர்த்தாவே. உமக்குள்ளாக நாங்க நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, amen. Amen. So just remember, you are opposite to this world, not in a bad way, but in a good way. God bless you.